இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வணக்கம் உறவுகளே. என்ன சாப்பாடு? இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் சாப்பாடு. ஸ்பெஷல் சாப்பாடுனா காவிய குருக்கு. மெயினா காவிய குருக்கு தான் இன்னைக்கு. காவிய குருக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு வந்து நெத்திலி கருவாட்டு குழம்பு. இது வந்து அப்பாவி அப்பாவுக்கு பிடிக்காது. சுத்தமா அப்பாவி அப்பா கிட்டையே வரமாட்டாங்க, அடுப்படிக்குள்ளேயே வரமாட்டாங்க. வச்சாச்சுன்னா அந்த செம்பு தண்ணி எந்த இதையும் தூக்க மாட்டாங்க. கிளீன் பண்ணியாச்சோ? பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் 5 இருக்கு. இத ஆயிடும் வரேன். ஏன்னா அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. செம்ப கூட தொடக்கூடாது. அந்த செம்பு செம்புல அந்த வாடை வந்துடக்கூடாது. தனியா தூக்கி வாட்டர் கேன்ல தண்ணி அடிச்சு வச்சு கொடுவாங்க. உறவுகளே, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரியா? இன்னைக்கு என்னன்னா காவியாவுக்கு இன்னைக்கு கருவாட்டு குழம்பு. ஏன் அப்படின்னா எங்க 2 பேருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்கு. கறி சாப்பாடு இன்னைக்கு. அது ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க. ஷார்ட்ஸ் வந்திருக்கும். இன்னைக்கு வந்து கறி சாப்பாடு. சரியா? அதனால நாங்க 2 பேரும் அங்க மதியம் சாப்பிட்டுருவோம். அப்பாவுக்கு சிக்கன், எனக்கு மட்டன் சாப்பிடுவோம். இருந்தாலும் நைட் வந்து நாங்க ரோட்டு கொண்டு சாப்பிடுவேன். சரியா? இப்ப வந்து எப்படின்னா ஃபங்க்ஷன் வீடுல பூரா நான் முதல்ல கேட்டுருவேன். சிக்கன் உண்டுலப்பா அப்படிமே உண்டுனே ரிலேஷன் வீட்ல தான் அப்படி கேட்போம் நம்ம. அது எல்லா வீட்லயும் ரிலேஷன் தான் நம்ம பத்திரிக்கை கொடுப்பாங்க. இல்ல, அதாவது ரொம்ப க்ளோஸா உள்ளவங்கள்ட்ட தான் நம்ம கேட்போம். பத்திரிக்கை தெரிஞ்சவங்க கொடுப்பாங்க. அவங்க வீட்ல போய் நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நான் புளி போட்டு வைக்க போறேன். எப்பவுமே அப்பா இப்ப மீன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டா புளி சேர்க்க மாட்டோம் அப்பாக்காண்டி. இன்னைக்கு கருவாடு குழம்பு அப்பா சாப்பிடாதனால நாங்க புளி போட்டு கருவாட்டு குழம்பு. வேற என்னதுமா? கருவாட்டு அதை கொஞ்சமா குழம்பு வச்சு கொஞ்சமா பொரிச்சு கொடுக்குறேன் அவளுக்கு. அவ பொரிச்சுன்னு கேட்டா. அது வந்து 65 கருவாடு 65 இல்ல, கருவாடு ஃப்ரை. கருவாடு ஃப்ரை. இப்ப இட்லிக்கு மாவு போட்டு வச்சிருக்கேன். உளுந்து அரிசி ஊற வச்சிருக்கேன். இதையும் ஆட்டணும், கருவாட்டு குழம்பு வைக்கணும். வச்சு முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பணும். ரைட்டு. ஏன்னா காவிய குரு வந்து வரமாட்டேங்கிறாங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு. ஆமா, அவ தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் தான் ரெஸ்ட் நாட்ல வரமாட்டாங்க. இந்த பாருங்க, கருவாடுல இந்த மாதிரி தலை தனியா நெத்திலி கருவாடு. இது வந்து ஏன்னா காவியாவுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். பெரியவளுக்கு துண்டு கருவாடு பிடிக்கும். எனக்கும் பெரியவளுக்கும் துண்டு கருவாடு தான் பிடிக்கும். இவளுக்கு நெத்திலி கருவாடு தான் பிடிக்கும். அதனால சரி, அவங்களுக்கு பிடிக்கும் இல்ல. இப்ப இதை நான் ஆல்மோஸ்ட் ஆஞ்சிட்டேன். ஏன்னா குளிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி ஆஞ்சி வச்சுட்டேன். தவறா நினைக்காதீங்க. நல்ல ஊற போட்டு ஆஞ்சி வச்சுட்டேன். இன்னைக்கு நான் மஞ்சள் தான் வைக்க போறேன். அன்னைக்கு மீன் குழம்பு மண்டிட்டு தான் வச்சேன். கருவாடு, மீன், புளிக்குழம்பு இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து நம்ம மண்டிட்டுல வச்சா நல்ல நீர் காய்ச்சி கொட்டிட்டேன். தண்ணி கொதிக்க வச்சு நீர் காய்ச்சி கொட்டியாச்சு. வெண்ணி தண்ணி. அப்பதான் அந்த மண்ணு எல்லாம் போகுமா? ஸ்மெல் போகும். இந்த கவட்டி வேற போட்டுக்கோமா, ரொம்ப நாளா எப்பமா தானே எடுக்கும். அதனால இப்ப நல்லா இதை கிளீன் பண்ணிட்டு நம்ம வெங்காயம் நறுக்கி ஒண்ணு ஒவ்வொரு வேலையா பார்த்து மீன் குழம்பு கருவாடு குழம்பு வந்து பொடி வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும். பொடி வெங்காயம் போடுறது. பொடி வெங்காயம் தான் ரொம்ப போடணும். குழம்ப கூட்டி வச்சுட்டு சோறு ஒரு இடத்துல போட்டுட்டு நம்ம கிளம்பணும். இன்னைக்கு சண்டே நாட்கள நாங்க சாப்பிட்டுடுவோம். மோஸ்ட்லி எல்லாருமே கடாகறி விருந்து வந்து சண்டே தான் வைக்காங்க. பொடி வெங்காயம் மட்டும்தான். பொடி வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி. ஏன்னா புளி போட்டோமா, அதனால அரைக்கிறதுக்கு மட்டும் தக்காளி. கொஞ்சம் தேங்காவும் போடுவேன். கொஞ்சமா தேங்காய் போட்டு, தேங்காய் போடாமலும் வைக்கலாம். சரி, காவிய குறுக்கு வந்து உரப்பு ரொம்ப பிடிக்காது. காரமே இல்லாம வை. ஆமா, அதனால கொஞ்சம் தேங்காய் போட்டோம்னா அவளுக்கு சாப்பிட கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். என்ன ஒரு வேலை இதுல, இந்த பொடி வெங்காயத்தை உரிச்சு அதை கைவாக்கணும். அதுதான் ஒரு டாஸ்க். அதையும் இந்த கருவாடை மண்டைய பூரா ஆயிடுறது. நான் ஏன் மண்டை பிச்சு காமிக்கல அப்படின்னா, குளிக்கணும். இதை ஆஞ்சிட்டு குளிக்கணும், நேரம் ஆயிரும். அதனாலதான் ஃபர்ஸ்டே காலையிலே இதை மண்டையை இது பண்ணி வச்சுட்டேன். அப்படி ஒரு பக்கம் இட்லிக்கு மாவாட்டி இட்லிக்கு. அப்ப நைட் இட்லியா? நைட் இட்லி. உங்களுக்கு சாம்பார். சரி, உங்களுக்கு சாம்பார், எங்க 2 பேரும் கருவாடு குழம்பு. எண்ணெய் ஊத்திருக்கேன். சரி, எண்ணெய் சூடாகட்டும். சூடான தாளிக்கணும். என்ன சூடான கடுகு போட்டு அரைச்சிட்டேன். மசாலா அரைச்சிட்டேன். பக்கத்துல கிரைண்டர்ல மாவு காட்டி இட்லி மாவு காட்டி அரைச்சிட்டு இருக்கேன். சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நைட் இட்லி காண்டி இப்ப ரெடி ஆகுது.
உன் கையில அந்த காயம் பட்டதை காட்டு. அது ஏங்க இருக்கீங்க காமி குருவி என் கைக்கு காயம் போட்டுருச்சு. அது காட்டுமா? இந்த எண்ணெய் பாட்டில திறந்துட்டு ஊத்திட்டு மூடிய மூடினா இருக்கா சரியான காயம். இருக்கா பெருங்காயம். பெருங்காயம் இல்ல, காவிய குரு மீன் காண்டி என் கையில காயம் பட்டு கருவாடு காண்டி காவிய குரு காண்டி அசைக்காம அப்படியே விட்டுட்டேன்னா அப்படியே மூடிடும். தடவிட்டேன் அசைச்சிட்டேன் அப்படின்னா தொழி பேந்துரும், இதாயிரும், புண்ணாயிரும். ஓகே பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் சமைக்கும் போது பெண்களுக்கு நிறைய அடிபடும். என்ன தெரிக்கும் பொரிக்கும் போது கை சூடும், நறுக்கும் போது அரை மணி நேரம் எல்லா இதுவும் இருக்கும். இருந்தா தான் அது பண்ண முடியும். பாதுகாப்பெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்படி பண்ற பெண்களுடைய சமையல் தான் ருசியா இருக்கும். அப்படித்தானே? அப்படின்னு இல்ல, அதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம வாட்ட நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கோம். ரைட். இப்ப வந்து அது பொரிஞ்சிருச்சு. இப்ப சின்ன வெங்காயம் போடுறேன். இது வந்து கருவாடு பொரிக்க வச்சுக்கணும். சின்ன வெங்காயம், பல்லாரி, தக்காளி. காலையிலே வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதக்கட்டும். காவி அண்ணன் எந்திக்கலையோ? தூங்கி எந்திக்கல. கருவாடு குழம்பு ஸ்மெல் கொண்டு எந்திரிச்சுக்கணும். அவ எதுக்கேட்டு நான் கொண்டு போய் இந்த மண்பான சட்டியை கொண்டு போய் மூக்கிட்ட வச்சிருக்கேன். கருவாடை கொண்டு போய் வாங்கி எந்திரிச்சுவானா? அந்த பிளட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு பாருங்க. நல்ல திக்கா இருந்தது. அப்படியே அசைக்காம அந்த இடத்த அப்படியே வச்சதுனால அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு பாத்தீங்களா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா இதாயிடுச்சுல. வலிக்கா? தொண்டை வலிக்கலமா? இப்ப வலிக்காது. நேரம் ஆகாதான் வலி. இது என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டா ஐடெக்ஸ் இருக்குல்ல, ஆனா இது மேல அப்ளை பண்ணிடுவேன். போட்டா வலி ஸ்ப்ரெட் ஆயிடும். உங்களை மாதிரியா கார்ல போய் அடிச்சுட்டு இங்க வந்து கைய அந்த வரல காட்டுவோமா உறவுகளுக்கு? தெரியுதா? ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். ஆமா, காது டோரை போட்டிருந்தோம். கைய வச்சுக்கிட்டு டோரை போட்டுனது ஆளு வரல பாருங்க. ஆனா அது அப்படியே இதாயிடுச்சுன்னு நல்ல ஒரு மாதிரி கருப்பாயி புது நகம் பின்னாடி வந்துட்டு கிளீனா வர மாட்டேங்குது பாருங்க. இது நகத்தை பாருங்க, அப்பாவி அப்பா கை நகத்தை பாருங்க. பின்னாடி புது நகம் அப்படியே வளருது. தொடக்கும் போது டோர்ல அடிச்சது இந்த இடத்துல பின்னாடி இந்த இடத்துல புது நகம் வளருது பாருங்க. இது அப்படியே முன்னாடியே வந்துட்டே இருக்கு. நம்ம ஒரு 11:30 மணிக்கு கிளம்பிடலாமா? மசாலா பொடி போட போறேன். இதுல வந்து தக்காளி, வெங்காயம், சீரகம், வெள்ளைப்பூடு, எல்லாம் தேங்காய் எல்லாம் அரைச்சு வச்சிருக்கேன். என்னென்ன போறதுக்கு? தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து சீரகம் கொஞ்சம், தேங்காய், வெள்ளைப்பூடு. தேங்காய் வந்து கொஞ்சம் அந்த இவ்வளவுதான் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். இது பொடியை வதக்கிட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி புளி தண்ணி ஊத்தணும். இந்த மீன் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கோ. அது எடுப்பேன், போடையில எடுத்துருவேன். மண்பானையில கொதிச்சு கொண்டு இருக்கிறது என்ன? புளி கரைக்கியா? கருவாடு குழம்பு, மீன் குழம்பு புளி ஊத்தினாதான் நல்லா இருக்கும். உங்களுக்காண்டி நாங்க எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றோம் பாருங்க. நான் அந்த குழம்பு சாப்பிடவே மாட்டேன். இது இல்ல, மீன் குழம்பு வச்சா புளி ஊத்த மாட்டேன்ல உங்களுக்காண்டி. இதுலயே இன்னைக்கு அப்பாவுக்கு குழம்பு இல்லாதனாலதான் நான் வந்து புளி போடுறேன். இல்ல பங்கன் விடுனாலதான், இல்லாட்டி இதுல தனியா குழம்ப போல எடுத்து சொல்லிடுவோம்ல. கருவாடு கடைசி தான் போடுவோம் நம்ம. அப்ப போல குழம்பு முன்னுக்குட்டி எடுத்துருவேன். கொதிச்சோன்னா அப்பாவுக்கு தனியா கருவாடு போடணும்னு எடுத்துருவேன். அப்ப புளி போட முடியாது. இப்ப நாங்க தைரியமா புளி போட்டு வைப்போம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. வைங்க, சாப்பிடுங்க. நான் எப்பவுமே புளியை ஃபில்டர் பண்ணி தான் ஊத்துவேன். அப்படியே ஊத்த மாட்டேன். அதெல்லாம் ஊத்துவியோ? ஃபில்டர் பண்ணி. ஏன் சொல்லுங்க? ஏன்? அந்த புளியில் உள்ள அந்த தூசு எல்லாம் சில இது வந்துடும், நாறு எல்லாம் வரும். அதனால
நான் புளியில் உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துருவேன், ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றுவேன். புளி கொஞ்சம் இது என்ன பொடிமா? இது மஞ்சத்தூள், காரம் கம்மியா போதும். ஆமா, அவ காரம் சாப்பிட மாட்டான் பாவம். மல்லிப்பொடியா? வத்தப்பொடி உண்டு இல்ல? ஒரு 1/2 ஸ்பூன் போட்டா போதும். காரம் ரொம்ப வேணும். வேற அவ்வளவுதான், மல்லிப்பொடி மத்தபடி அவ்வளவுதான். ஆனா அந்த வாடை வரத்தான் செய்யணும். அது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து கருவாடு குழம்பு, மீன் குழம்பு சாப்பிடுறவங்களுக்கு அதெல்லாம் அதாவது நல்ல ஸ்மெல். உங்களுக்கு தான் அதுக்கு வந்து கெட்ட வாடை பிடிக்காதவங்களுக்கு. பிடிச்சவங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்ல ஸ்மெல் தானே. எங்க கூட்டாளிக்கு அதெல்லாம் வந்து நறுமணம். கருவாடு மீன் சாப்பிடுறவங்களுக்கு அதெல்லாம் நறுமணம். இப்ப இந்த அரைச்சு வச்சுட்டு ஊத்த போறேன். இப்ப இத பொடியை போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சு வச்சுட்டு அது கொஞ்சம் லைட்டா பண்ணிட்டு அப்புறம் தனியா புளி தண்ணி அது ஊத்திடணுமோ? நல்லா கொதிச்சு உடனே அந்த மசால் வாடை போன உடனே நல்லா கொதிச்சு மசால் வாடை போன உடனே இறக்க போவையில கருவாடை போட்டு ஒரு 2 செகண்ட். கருவாடு சீக்கிரம் வந்துக்குமா, அதனால இறக்க போவையில தான் போடணும். வச்சு சாப்பிடாது. குழம்பு ரெடி ஆயிடுச்சா? குழம்பு அந்த அடுப்புல மாட்டி விட்டுட்டேன், நல்லா கொதிக்க மசால் வாடை போடணும். சரி, அதுல சோறு வந்துட்டு இப்ப வந்து இந்த இடத்துல கருவாடு போடுறேன். கருவாடு கருவாடு ஸ்ப்ரேவா? ஸ்ப்ரேவா? ஃப்ரை ஃப்ரை ஃப்ரை. ஃப்ரைனா அதாவது சும்மா வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி வைக்க போறேன். அவளுக்கு அப்படிதான் பிடிக்கும். காவியா இருக்குன்னா கொஞ்சமா மஞ்சப்பொடி. வேற என்ன போடுவீங்க? காவியா எதிர்ச்சிட்டா இல்ல அந்த சிக்கன் பொடி போட்டு பொரிச்சா காரம் இல்லாம கூட அவளுக்கு காரம் இல்லாம தான் லைட்டா சோறு பொங்கிக்கோ. அந்த பொங்கி வருது. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கருவாடை போட்டு வதக்கணும். குழம்புக்கு கருவாடு போடலையா? அது கடைசி மசால் வாடை போடணும். குழம்பு நல்லா கொதிச்சு மசால் வாடை எல்லாம் போகணும். ஒரு நிமிஷம் கூட இறக்கிடலாம். இதுல உப்பு இருக்கும், அதனால உப்பு தேவையானாலும் பார்த்து போட்டுக்கோங்க. யாரும் போடுங்க. நான் லேசா கொஞ்சம் அந்த வெங்காயத்துக்காண்டி உப்பு போடுவேன். பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. குழம்பு பொரித்து கொண்டிருக்கிறது. சாதம் பொரித்து கொண்டிருக்கிறது. மாவு அரைச்சி மாவு பயந்து வைக்கணும். நைட் சாப்பாடு பிரச்சனை முடிஞ்சது. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனோம்னா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்து பேசாம கொஞ்ச நேரம் தூங்கலாம். சாப்பிட்டு படுக்கலாமோ? சாப்பிட்ட உடனே எப்பவுமே வாட்ஸ்அப் சாப்பிட்டா அதுக்கு அரிசா பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப கஷ்டம், ஒரு மாதிரி வரும். அது பேசாம படுத்துடலாம். கொஞ்சமா தக்காளி போடுங்க. கொஞ்சம் போடும், அது குழம்புல போடணும். இது கொஞ்சமா போதும் பொரியல். இந்த குழம்பே நீயும் காவியா 2 நாளைக்கு சாப்பிடுவீங்களா? எப்படி? ஆனா மோஸ்ட்லி நீ காலி பண்ணிக்குவோம். ஏன்? விளக்கேட்டுமா? அது விளக்கு வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா நம்ம வாசல்ல ஏத்திக்கலாமே. நான் ஏத்திக்க மாட்டேன். நீங்க ஏத்துவீங்க. பாப்போம், தெரிந்தா சாப்பிடதான் செய்யணும். நான் ஒண்ணு செய்தேன். நான் சாயங்காலம் குளிப்போம்ல, அப்போ தலை குளிச்சு நான் ஏத்திடுவேன். எப்பவுமே அப்படித்தான். அதாவது எல்லா நாளும் விடாம ஏத்திடுவோம், மாத்தி மாத்தி ஏத்திக்கிடுவோம். ஏன்னா பெண்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு முடியாத நாளும் வரும். அப்ப என்ன பண்ண முடியும்? ஆண்கள் தான் ஏத்த முடியும். நான்வெஜ் சாப்பிட்டா சாயங்காலம் குளிச்சுட்டு நான் வாசல்ல ஏத்திடுவேன். ஆனா விளக்கு உள்ள ஏத்த மாட்டேன். உள்ள தரமா பூஜை ரூம் திறக்க மாட்டோம். அது வந்து சுத்தமா இருந்தாதான் பூஜை ரூமே தரும்.
அன்னைக்கு ஃபுல்லா சுத்தம் பண்ணு. நான்வெஜ் வச்ச அன்னைக்கு விட்டு விளக்கே பூஜை பூஜை தொடக்கவே கிடையாது. மாசம் வைக்கலாம், அது கணக்கு கிடையாது. இதுதான் நம்ம குளிச்சு தான் வைக்கணுமா? அது கணக்கு கிடையாது. அதுதான் முறை. ஏன்னா அதுவும் தீபம் தானே என்ன? இது லைட்டா வேகட்டும். லைட்டா வேகணும். சிம்ல வச்சுதான் வேக வைக்கணும். போட்டாச்சு கருவாடு. கருவாடை போட்டேன். இந்த குழம்பு கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல இது குழம்பு ரெடி ஆயிடும். குழம்பு பார்க்கவே எச்சு வரும். அப்படியா? குழம்பு பார்க்கவே எச்சு ஊறிக்கிட்டு. நைட் சாப்பிட்டுக்கோ அவ்வளவுதானே. மாவளையும் புரியா? கருவாடை போட்டாச்சு. குழம்பு மசாலா எல்லாம் போயிருச்சு, கொஞ்சம் வத்திருச்சு குழம்பு. இப்போ கருவாடை போட்டாச்சு. கருவாடு உள்ள முங்கல் எண்ணம் இந்த லைட்டா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் இறக்கிடலாம் நம்ம. ஆமா, ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இங்க கருவாடு போல் ரெடி ஆயிட்டு. கருவாடு ரெடி ஆயிடுச்சா? ஃப்ரை தான் கேட்டா, அவளுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் காவிய கூட சாப்பிட வேண்டியதுதான். ஆமா, காவிய கூட குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு வந்தாச்சு, குளித்து கொண்டிருக்கிறார்கள். சாதமும் வடிக்கிச்சு. வணக்கம் உறவுகளே. சமையல் முடிஞ்சதா? சமையல் ரெடி ஆயிட்டு காவியகுரு வந்து இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. சரி. கருவாட்டு குழம்பு பார்த்தாலும் ஓடி வந்துட்டாங்க. அப்படியா? குளிச்ச உடனே அப்படியே வந்துட்டாங்க. இனிமே தான் போய் சாப்பிட்டுட்டு தான் எல்லாமே மத்ததெல்லாம். ஏன்னா சண்டே லீவ் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதனால மெதுவா தான் எல்லாமே பண்ணுவாங்க. இங்க பாருங்க, சூடா வடிச்ச சாதம் வச்சிருக்கேன். இந்த இருக்கு இன்னைக்கு கம்மி தான், ஏன்னா காவியகுரு எனக்கு மட்டும்தான். அப்புறம் சூடா கருவாடு குழம்பு, மண்பானை நெத்திரி கருவாட்டு குழம்பு ஸ்பெஷல். அப்புறம் இது கருவாடு ஃப்ரை, காவிய விருப்பம். ஓகே, கருவாடு ஃப்ரை சாப்பிட்டு பாரு. சோறு அப்புறமா நீ சாப்பிட்டுக்கோ. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? வித்தியாசமா இருக்கீங்களா? சூப்பர். ரைட். உறவுகள் எல்லோரும் சாப்பிட வாங்க, நம்ம எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, அரவன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பை. தேங்க் யூ. பை 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 பை.